கிறிஸ்துவுக்குள் அருமையான பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஓர் அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இங்கே பரிசேயரும் சதுசேயரும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து, நீர் வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும், நீர் வானத்திலிருந்து அடையாளத்தை காண்பித்தீரே ஆனால் நாங்கள் உம்மை மேசியா என்று விசுவாசிப்போம், நீர் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் என்று விசுவாசிப்போம், நீர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்போம், நீர் கிறிஸ்து என்று விசுவாசிப்போம் என்று ஒரு சிந்தனைக்குள்ளாக இந்த காரியங்களை குறித்து கிறிஸ்துவினிடத்திலே வினாவுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து அதற்கு மறுமொழியாக சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதில்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பரிசேயரையும் சதுசேயரையும் குறித்து கர்த்தர் கொடுக்கக்கூடிய சாட்சியானது விபச்சார சந்ததியார் என்று. இந்த அடையாளத்தை தேடக்கூடிய இந்த பரிசேயரும் சதுசேயரும் விபச்சார சந்ததியார் என்று சாட்சி கொடுக்கிறார். இவர்களுடைய தாய் நடத்தை கெட்டவளாக இருந்தார்களா? இல்லை. இவர்கள் மாமிசத்தின்படி விபச்சாரினுடைய பிள்ளைகள் அல்ல. இவர்கள் பரிசேயர் சதுசேயர் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள். நியாயப்பிரமாணத்தின்படியான அந்த பிரமாணமானது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அது கடுமையான ஒரு பிரமாணம். அந்த பிரமாண காலத்துக்குள்ளாக அவர்களுடைய ஜீவியம் மாம்ச சரீரத்துக்குள்ளாக ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியமாகவே காணப்பட்டது. அப்படி பரிசுத்தமுள்ள ஜீவியமாக காணப்பட்ட அந்த ஸ்திரீனிடத்திலே பிறந்தவர்களை குறித்து இங்கே விபச்சார சந்ததியார் என்று சொல்கிறார். அவர்களுடைய கிரியைகளானது மாம்ச சரீரத்திலே விபச்சாரமாக இல்லை, அது ஆவிக்குரிய கிரியைகளிலே விபச்சாரமாக காணப்பட்டது என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். பரிசேயர் யார்? பரிசேயர் தேவதூதர் உண்டென்று விசுவாசிக்கிறவர்கள். யார் பரிசேயர்? மறுமை என்ற நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறவர்கள். மரணித்த பின் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டென்று விசுவாசிக்கிறவர்கள் இவர்கள் பரிசேயர். சதுசேயர் இவரெண்டும் இல்லை என்று சாதிக்கிறவர்கள். அவர்கள் மரணத்துக்கு பின் மற்றொரு ஜீவியம் உண்டு என்று விசுவாசியாதவர்கள். அங்கே தேவதூதர் உண்டென்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இப்படியான கிரியைகளை கொண்ட இந்த ஜனங்கள் மாம்ச சரீரத்துக்குள்ளாக ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நியாயப்பிரமாணத்தின்படி ஜீவித்த ஜனங்கள். இவர்களை குறித்து கிறிஸ்து கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியானது இவர்கள் விபச்சார சந்ததியார் என்று சொல்கிறார். மேலும் இவர்களுக்கு வேறே அடையாளம் கொடுக்கப்படுகிறதில்லை, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றார். யோனா தீர்க்கதரிசி 3 நாள் அங்கே மீனினுடைய வயிற்றிலே இருந்தால், அதே போல மனுஷகுமாரனும் 3 நாள் பூமியினுடைய இருதயத்திலே இருப்பார் என்று அவர் முன்னறிவிக்கிறார். இந்த அடையாளமானது எப்படிப்பட்ட அடையாளமாக இருந்தது? எப்படி யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றுக்குள்ளாக 3 நாட்கள் இருந்தது மற்றவர்கள் தர்கீசுக்கு செல்லக்கூடிய கப்பலிலே பயணித்தவர்களோ அல்லது சாட்சி கொடுக்க அனுப்பினாரே அந்த நினிவே பட்டணத்தார் மத்தியிலே அவைகளும் அறியாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. இவர்கள் யோனா தீர்க்கதரிசி சாட்சி கொடுக்கிறார். அதே போலவே இயேசு கிறிஸ்து 3 நாள் பூமியின் இருதயத்துக்குள்ளாக பூமிக்குள்ளாக மரணத்துக்குள்ளாக கல்லறையிலே வைக்கப்பட்டார். அப்படி 3 நாட்கள் கழித்து அவர் உயிரோடு எழும்பினதை இந்த பரிசேயரும் சதுசேயரும் காணத்தக்க விதமாய் அவர் தன்னை குறித்து வெளிப்படுத்தவில்லை. அவர் தன்னை தேவாலயத்திலே வெளிப்படுத்தவில்லை. அவர் ஆசாரியனிடத்திலே கொண்டு போய் தன்னை வெளிப்படுத்தவில்லை. தான் உயிரோடு எழும்பினதை பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போய் அவர் தான் உயிரோடு எழுந்தி இருக்கிறதை சாட்சி கொடுக்கவில்லை. தேவாலயத்திலே சென்று அறிக்கையிடவில்லை. யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ, இல்லை என்றால் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று முன்குறித்திருந்தாரோ அவர்கள் அவர் உயிர்த்தெழுந்து வந்ததை கண்டார்கள். அவருடைய உயிர்த்தெழுந்து வந்ததை கண்டு அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். அந்த சாட்சி மெய்யாயிருக்கிறது என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்க்கிறோம். மோசே அடையாளங்களை செய்து காட்டினான். மோசே செய்த அடையாளங்கள் வெளியரங்கமாக காணப்பட்டது. மோசே கரத்தில் இருந்த கோல் சர்ப்பமானது, அதை கண்டார்கள். அவன் நதியின் தண்ணீரை ரத்தமாக மாற்றினான். இவைகளெல்லாம் அடையாளமாக செய்யப்பட்டது. மேலும் பார்வோனுக்கு முன்பாக அவன் அடையாளங்களை செய்து காட்டினான். அந்த அடையாளங்கள் பார்வோன் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, தன்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக அத்தகைய கிரியைகளை செய்து காட்டினார். எகிப்தின் தேவர்கள் மத்தியிலும் நீதியை செய்யும் பொருட்டாக அந்த கிரியைகளை செய்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அடையாளங்களையும் அற்புதங்களையும் அந்த ஜனங்கள் மத்தியிலே செய்து காட்டுகிறார். இப்படியான ஒரு அடையாளத்தை மோசே மூலமாக செய்து காட்டினவர் மாமிசத்திலே வந்தபோது அவர் அதை காட்டிலும் மேலான அதிசயங்களை செய்ய அவர்கள் அங்கே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. எனவேதான் இங்கே பரிசேயரும் சதுசேயரும் அவரிடத்திலே கேட்கிறார்கள், நீர் வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்று. மோசே வானத்திலிருந்து அடையாளத்தை காட்டினார். வானத்திலிருந்து அங்கே கற்கள் மலையாக பொழிந்தது. இப்படியான அற்புதங்களும் அதிசயங்களையும் மோசே செய்து காட்டினார்.
மோசே சாட்சி கொடுத்தாரு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வருவார் என்று. அவர் எகிப்தியராகிய இந்த ஜனங்களுக்குள்ளாக சிறைப்பட்ட ஜனங்களை அழைத்து சென்றது போல உங்களுக்கும் தனி ராஜ்யத்தை கொடுப்பார் என்ற சிந்தனை கொண்டவர்களாகவே அங்கே மோசேயினுடைய தீர்க்க தரிசனத்தை நினைத்தவர்கள் அவர்கள் காணப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே பார்வோனுக்கு முன்னும் அங்கே அடையாளம் காண்பிக்கப்பட்டது. அந்த அடையாளங்கள் என் ஜனங்கள் உன் ஜனத்துக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன், அந்த அடையாளம் அந்த வித்தியாசத்தை கொடுக்கிறதாக இருக்கும் என்று மோசே பார்வோனிடத்திலே உரைக்கிறதாக யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன், இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி இந்த அடையாளத்தை நான் செய்வேன் என்று சொன்னார். பேன்கள் பிறப்பிக்க கடவது என்றான். பேன்கள் பிறப்பிக்கப்பட்டது. எகிப்தின் தேசத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் அந்த பேன்கள் அமரக்கூடிய ஒரு நிலை. அப்படியான ஒரு கிரியைகள் அங்கே மந்திரவாதிகளால் அங்கே கூடாமல் போன நிலை. மந்திரவாதிகள் அதற்கு பின்னர் நடக்கக்கூடிய எந்த மோசேயினுடைய கிரியையும் அடையாளத்தையும் அவர்களால் செய்ய முடியவில்லை. அதற்கு முன்னர் வரையிலும் இருந்த அடையாளங்களை அவன் செய்தான். இந்த அடையாளங்களை மோசே தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக செய்து காட்டுகிறார். அங்கே வண்டுகள் புகழ்பட்டு வரும் பொழுது தன்னுடைய ஜனமாகிய அந்த இஸ்ரவேலர்கள் இருக்கக்கூடிய அந்த கோசேன் நாட்டில் அந்த வண்டுகள் வராதபடிக்காக தடுத்து நிறுத்தப்படுகிறது. அந்த வண்டுகள் எகிப்து தேசம் முழுவதிலும் ஆட்கொண்டிருக்கும் பொழுது அந்த எகிப்தியர்கள் மத்தியிலே இருந்த அந்த யூதர்களுடைய ஜீவிக்கக்கூடிய அந்த கோசேன் நாட்டிலே அந்த வண்டுகள் வராதிருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தன்மைக்குள்ளாக பிரிக்கப்பட்டார்கள். இதை குறித்து யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. இங்கே ஒரு அடையாளம் அவருடைய ஜனத்தை மற்ற ஜனத்திலிருந்து வேறு பிரிக்க அங்கே காட்டப்பட்ட அடையாளமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு அடையாளத்தை செய்து காட்டும்படியாகவே பரிசேயரும் சதிசேயரும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கிறார்கள், நீர் வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். மோசே செய்து காட்டினானே அதே அடையாளத்தை எங்களுக்கு செய்து காட்டும் என்று கோரக்கூடிய ஒரு நிலையாகவே நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும், இது தலைமுறை தோறும் உங்களுக்கு அடையாளம் என்று இங்கே சாட்சி கொடுக்கக்கூடிய பிரமாணத்தின் ஒரு பகுதியாக பார்க்கிறோம். ஓய்வு நாள் பரிசுத்த நாளாக ஆசரிக்கப்பட வேண்டும். அந்த ஓய்வு நாளிலே யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. இது அடையாளமாக சாட்சியிடப்பட்டது. இந்த அடையாளத்தை இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வெளிப்பட்ட போது அதை மாற்றி காட்டுகிறார். அந்த அடையாளம் அங்கே மாற்றி அமைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் ஆசரிக்கப்படாதபடியான கிரியைகளை செய்கிறார் என்று அவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். அவர் தூம்பிய கரங்களை கொண்டிருந்த கூடிய ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அந்த கரம் அடுத்த கையை போல அங்கே நலமுள்ள ஒரு கரமாக மாறி இந்த கிரியைகளை எல்லாம் ஓய்வு நாளிலே செய்தபடியினால் உங்களுக்கு சுகப்படுத்துவதற்கு 6 நாள் இருக்கிறது, ஏன் 7ஆவது நாளிலே நீங்க பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறீர்கள், அந்த அடையாளத்தை ஏன் மாற்றுகிறீர்கள் என்று எதிர்வினை ஆற்றக்கூடிய சிந்தனைக்குள்ளாக காணப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து நின்றது. இது ஒரு அடையாளம். அங்கே அடையாளமாக யோர்தானுக்குள்ளே இஸ்ரவேல் புத்தருடைய இலக்கத்தின்படியே கல்கள் வைக்கப்பட்டதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி கல்கள் வைக்கப்பட்டது அடையாளமாக அது காணப்பட்டது. ஏனென்றால் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணி பிரிந்து போன ஒரு நிலை, அப்படியான ஒரு நிலை அந்த அடையாளமாக அங்கே காணப்பட்டது. இப்படியாக அடையாளமாக தண்ணீர்கள் மத்தியிலே சாட்சி கொடுத்தவர் தங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகிறதாகவே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவர்களுடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையாக இருந்தது? அவரிடத்திலே குற்றம் காண்பிக்கத்தக்கதாக அந்த சிந்தனை. ஏனென்றால் அவர்கள் இவரை மேசியா என்று விசுவாசிக்கவில்லை, அவர்கள் இவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கவில்லை. எனவே வானத்திலிருந்து இவரால் அடையாளம் காட்ட இயலாது என்பதை வைத்து அவர் தேவனுடைய குமாரன் அல்ல என்று குற்றம் பிடிக்கக்கூடிய ஒரு சிந்தனைக்குள்ளாகவே அவர்களுடைய கிரியைகள் காணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, கர்த்தர் ஒரு அடையாளத்தை காட்டினார். இதோ ஒரு கன்னிகை கற்போதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இங்கே ஒரு அடையாளம் காணப்பட்டது. அந்த அடையாளமானது மனுஷகுமாரன் பூமியிலே வரும்போது கன்னி கர்ப்பவதியாகப்பட்டு அந்த கன்னி ஒரு குமாரனை பெறுவாள் என்று இங்கே சாட்சி கொடுக்கிறார். புருஷனை அறியாதிருக்கக்கூடிய நிலையிலே மரியாள் கர்ப்பவதியானாள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இவைகள் எல்லாம் அடையாளமாக காணப்பட்டது. ஆனால் இந்த அடையாளங்கள் வெளியரங்கமாக காணப்படவில்லை. மரியாள் தன்னுடைய புருஷனாகிய
தந்தையாகிய யோசேப்பு இடத்திலே கூடு வருவதற்கு முன்பாக அவர் கற்பவதியானால் என்ற விஷயம் யோசேப்புக்கு தெரிந்த போது தேவதூதர்கள் அவனுக்கு முன்பாக தங்களை வெளிப்படுத்தி, நீ சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்தில் உருவாகி இருக்கிறது பரிசுத்தாவினால் உருவாகி இருக்கிறது என்று சாட்சி கொடுக்கிறார்கள். யோசேப்பு அதை அங்கீகரிக்கிறான், யோசேப்பு அதை ஏற்றுக்கொள்கிறான். அது முதற்கொண்டு அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரையிலும் அவர்கள் கூடி வராதிருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே கன்னிகை கற்பவதியாகி குமாரனை பெற்றது வெளியரங்கமான அடையாளமாக காணப்படவில்லை. வெளியரங்கமாய் இவைகள் அடையாளமாக இல்லை. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமாக 3 நாள் மீனின் வயிற்றிலே இருந்தது வெளியரங்கமான அடையாளமாக இல்லை. அங்கே 3 நாள் பூமிக்குள்ளாக அங்கே மரணித்த நிலையிலே கல்லறைக்குள்ளாக வைக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் உயிரோடு எழும்பினதை அது எல்லோரும் காணத்தக்க விதமாக 3ஆம் நாளிலே எல்லா யூதர்களும் கண்டு கலிகூறத்தக்க விதமாக அவர் வெளியரங்கமாய் வந்து காட்சி கொடுக்கவில்லை. அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் மத்தியிலே அவர் தன்னை வெளிப்படுத்தினார். இவைகள் எல்லாம் அடையாளங்கள், இவைகள் மறைக்கப்பட்ட அடையாளங்களாக யாரிடத்திலே வெளிப்படுத்த வேண்டும் என்று இதா சித்தம் கொண்டாரோ அவர்களே அதை அறிந்தவர்களாக காணப்பட்டார்கள். அதே போலத்தொரு நிலை கடைசி ஏற்பாட்டின் காலத்திலும் புதிய ஏற்பாட்டின் நிறைவிலும் அது நிறைவேறும். புதிய ஏற்பாட்டின் நிறைவில் அப்படியான ஒரு அடையாளம் காணப்படும் என்று வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. வானத்தில் ஒரு அடையாளம் காணப்பட்டது. வானத்திலே காணப்பட்ட அந்த அடையாளத்திலே 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் கொண்டு இருக்கக்கூடிய வலு சர்ப்பம் தன்னை குறித்து வெளிப்படுத்தினதாக இங்கே வேதத்திலே தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. வானத்தில் காணப்படக்கூடிய இந்த அடையாளமானது ஒரு மிருகத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது. அந்த மிருகத்துக்கு 7 தலைகளும் அந்த மிருகத்துக்கு 10 கொம்புகளும் இருக்கிறதாக அது சாட்சி கொடுக்கிறது. இந்த அடையாளமானது எப்படி கன்னி கற்பவதியாகி குமாரனை பெற்றது எல்லோரும் காணத்தக்க ஒரு அடையாளமாக யூதர்களுக்குள்ளாக வெளிப்படவில்லையோ, எப்படி பூமிக்குள்ளாக யோனா தீர்க்கதரிசியை போல 3 நாட்கள் பூமியின் மடியிலே அவர் மரணித்த நிலையில் இருந்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தது எல்லா யூதர்களும் காணத்தக்க விதமாக இல்லாதிருந்ததோ, அதே நிலையிலே இந்த வானத்திலே காணப்படுகிற இந்த அடையாளமும் காணப்படும் என்றே வேதம் சாட்சி கொடுக்கிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அடையாளம் வானத்திலே காணப்படுகிறது. இந்த வானத்திலே காணப்படுகிற இந்த அடையாளங்களை மாறுபாடான சிந்தனையை கொண்டிருக்கக்கூடிய அடையாளமாக மற்ற ஜனங்களுக்கு காணப்படுமே, ஆனால் அது விசுவாசிகளுக்கு அல்லாதபடிக்கு அவிசுவாசத்துக்குரியதாகவே காணப்படும். மாறுபாடுள்ள இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் என்று சாட்சியிடுகிறார்கள். அப்படி விபச்சார சந்ததியார் காணப்படக்கூடிய பாபிலோனுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் இவைகளை அறியாதிருப்பார்கள். இங்கே பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தாரே, அந்த அடையாளம் அவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது இல்லை. எப்படி யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் வேண்டி வேறொரு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னாரே, அதே போலத்த ஒரு நிலையில்தான் பாபிலோனுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்குள்ளாகவும் இருக்கும். அவர்களும் தங்களுடைய கிரியைகளிலே விபச்சார சந்ததியாராகவே காணப்படுவார்கள். அதற்கு காரணம் மாமிஷத்திலே அல்ல, மாமிஷத்திலே விபச்சாரத்துக்குரிய கிரியைகள் அல்ல, அது ஆவிக்குரிய கிரியை. அது ஆவியிலே காணப்படுகிற வேசித்தனம். அந்த ஆவியிலே காணப்படுகிற வேசித்தனம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை. அவர்களிடத்திலே அடையாளம் காட்டப்படுகிறதில்லை. எப்படி 3ஆம் நாளிலே கிறிஸ்து உயிரோடு எழுந்து வெளிப்படுத்தி காட்டினாரோ தன்னை உயிரோடு உள்ளவராக, அதே போல ஒரு நிலை வார்த்தையும் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அது எல்லோரும் அறியத்தக்க விதமாக இராது. கிறிஸ்தவர்கள் யாவரும் அறியத்தக்க விதமாக இராது. பாபிலோனுக்குள்ளாக சிறைப்பட்டிருக்கிற ஜனம் பாபிலோனுடைய வேசித்தனத்துக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிற ஜனமாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த அடையாளத்தை காண மாட்டார்கள். அவர்களுடைய அடையாளம் அவர்களுக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அடையாளம் அன்றைக்கு எப்படி மோசே இஸ்ரவேலர்களுக்காக தனி ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்தானோ, எகிப்திலிருந்து சிறுமிப்பட்ட ஜனங்களை மீட்டெடுத்து கானான் தேசத்தை கொடுத்தானோ, அதே போல தன்மையிலே மேசியாவும் வந்து தங்களுக்கு மீட்டெடுத்து தங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி கொடுப்பார் என்று சிந்தை உள்ளவர்களாகவே காணப்பட்டார்கள். அது மாமிச சிந்தை. அந்த மாமிச சிந்தையை வேசித்தனம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அந்த மாமிச சிந்தையை கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை விபச்சார சந்ததி என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அப்படியான ஒரு கிரியைக்குரிய ஜனங்களுக்கு இந்த அடையாளம் காணப்படுகிறது இல்லை. அது வானமண்டலத்திலே வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம். 7 தலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மிருகம் வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம். அந்த மிருகம் அவர்களுடைய கண்களுக்கு அடையாளமாக காட்டப்படுகிறதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து 3 நாள் கல்லறையிலே இருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அவர் வந்த கிரியைகள் அவர்கள் அறியாதிருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அதே போல ஒரு நிலைதான் வருகையிலும் போதும் பாபிலோனுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு இந்த அடையாளம் வெளிப்படையாக காண முடியாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை. அங்கே வான மண்டலத்திலே
காணப்படக்கூடிய அந்த 7 தலைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த மிருகத்தை அவர்களால் அடையாளம் காண முடியாது. ஏனென்றால் அவர்கள் விபச்சார சந்ததியாராகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவருடைய வேசித்தனத்திலே நீ அகப்படாதபடிக்கு உன்னை விடுவித்துக் கொள் என்றே வேதம் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த வானத்திலே காணப்படுகிற அடையாளம் எப்படி அறிவிக்கப்படும்? அந்த வானத்திலே காணப்படக்கூடிய இந்த அடையாளமானது சாட்சிகள் மூலம் வந்து அறிவிக்கப்படும். அந்த சாட்சிகள் வான மண்டலத்திலே காணப்படுகிற அந்த அடையாளத்தை குறித்து வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனமாக அவைகளை குறித்து சாட்சியிடுவார்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் இதை குறித்து பார்க்கிறோம். என்னுடைய 2 சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இந்த 2 தீர்க்கதரிசிகளும் 2 சாட்சிகளும் வந்து தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இந்த 2 சாட்சிகளும் வந்து இந்த மிருகத்தை அடையாளம் காட்டுவார்கள். இந்த 2 சாட்சிகளும் வந்து பாபிலோனுடைய வேசித்தனத்தை அடையாளம் காட்டுவார்கள். இந்த 2 சாட்சிகளும் வந்து வானமண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை குறித்து வெளிப்படுத்துவார்கள். இவர்களுடைய இந்த சாட்சி வானமண்டலத்திலே இருக்கக்கூடிய அந்த மிருகத்தை அடையாளம் காட்டும். வானத்திலே காணப்படுகிற அந்த அடையாளத்தை காட்டும். 2ஆம் வானம் மட்டும் தன்னுடைய அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய தள்ளப்பட்டிருக்கக்கூடிய தூதனாகிய லூசிபர் தன்னுடைய கிரியைகளை இவ்வாறாக செய்து வருகிறான் என்பதை அவர்கள் அடையாளம் காட்டக்கூடிய சுவிசேஷத்தை சாட்சி கொடுப்பார்கள். அவர்களுடைய தீர்க்க தரிசனமானது முழுக்க முழுக்க வேசித்தனத்தை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சி. அது மாமிசத்திலே அல்ல, அது ஆவியிலே காணப்படுகிற வேசித்தனம். பாபிலோன் ஆவியிலே காணப்படக்கூடிய வேசித்தனத்துக்குள்ளாக தன்னுடைய கிரியைகளை செய்து வருவதா, அதிலிருந்து தன்னுடைய ஜனங்களை வெளியேறி வரும்படியாக அறைகூல் விடுகிறவர்களாக காணப்படுவார்கள். பரிசேயரும் சதிசேயரும் வேதபாரகரும் அடையாளத்தை தேடுகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் அந்த அடையாளங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதில்லை. வானத்திலே காணப்படக்கூடிய இந்த மிருகத்தை குறித்த அடையாளமும் அவர்கள் அறிய முடியாதபடிக்கு உணர்வற்ற தன்மையிலே காணப்படுவார்கள். அவர்களுடைய சிந்தை முழுக்க முழுக்க மாமிசத்திலே அந்த மிருகம் வெளிப்படுவதாகவே காணப்படுகிறது. ஆனால் மாமிசத்துக்குள்ளாக வெளிப்படுகிறதில்லை, அது ஆவிக்குள்ளாக வெளிப்படும். ஆவிக்குரியவர்களை அதை அறியக்கூடிய கிருபையை பெற்றவர்களாக சாட்சியிடுவார்கள். இங்கே அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய காலங்களிலே 3 விதமான தன்மையான கிரியைகள் இந்த பூமியிலே நடக்கும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த பூமியிலே தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய காலத்திலே இந்த 3 தன்மையான கிரியைகளை அங்கே அவர்கள் செய்வார்கள். முதலாவது, மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்தை அடைக்கக்கூடிய அதிகாரம் அவர்களிடத்திலே இருக்கிறது. மற்றொன்று, தண்ணீர்களை இரத்தமாக மாற்றக்கூடிய அதிகாரம் அவரிடத்திலே இருக்கிறது. மற்றொன்று, பூமியை சகலவித வாதைகளினாலும் பாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த கர்த்தருடைய 2 சாட்சிகளுக்கும் இந்த 3 தன்மையான கிரியைகளை செய்ய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள். தண்ணீரை இரத்தமாக மாற்ற அவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள். பூமியை வாதையினால் வாதிக்க அவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள். இப்படி 3 தன்மையிலான அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசிகள், அந்த சாட்சிகள் வந்து கொடுக்கக்கூடிய சாட்சியே அந்த வானமண்டலத்திலே காணப்படக்கூடிய அந்த மிருகத்தை அடையாளம் காட்டக்கூடிய நிலைக்குள்ளாக வெளிப்படும். அந்த மிருகத்தை அடையாளம் காட்டக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாட்சிகள் வந்து தங்களுடைய சாட்சிகளை சொல்வார்கள். மிருகத்தை குறித்து வெளிப்படுத்துவார்கள். மிருகத்திலே இருக்கக்கூடிய 7 தலையை குறித்து வெளிப்படுத்துவார்கள். அதன் மீது வைக்கக்கூடிய 7 முடிகளை குறித்து வெளிப்படுத்துவார்கள். அந்த கொடுக்கக்கூடிய சாட்சி சத்தியமுள்ள சாட்சியா, கிறிஸ்துவின் சாட்சியாய் வெளிப்படும். முதலாவது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தில் ஒன்றானது வானத்தை அடைக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்த பின்பு ஆதாமை ஏதேன் தோட்டத்திலே கொண்டு குடியமர்த்துகிறார். அங்கே அதற்கு முன்னர் வரையிலும் அந்த கர்த்தத்துவத்துக்காக உருவாக்கப்பட்ட அந்த தோட்டத்திற்குள்ளாக மழை பெய்யவில்லை. அங்கே மழை இல்லை. பூமியின் ஊற்றுக்கள் எழும்பி பனியினாலும் அங்கே தாவரங்கள் விருட்சங்கள் வளரக்கூடிய ஒரு நிலை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனென்றில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வானத்தை அடைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சாட்சிகள் கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியானது மழையை பெய்ய விடாதபடிக்கு அடைக்கக்கூடிய ஒரு நிலை. இங்கே பூமியின் மேல் மழை பெய்யவில்லை என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருந்ததை நாம் பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பூமியின் மேல் மழை பெய்யவில்லை என்று அந்த ஆதாம் 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்த பின் உருவாக்கப்பட்டவன். அதைத்தான் வேதத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கிற கால அளவுக்குள்ளாக 8வது நாள் என்று பார்க்கிறோம். 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்த பின் 8ஆம் நாளிலே அங்கே ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை உருவாக்குகிறார். அந்த தோட்டமே முதலாவது
சிருஷ்டிக்கப்பட்ட கர்த்தத்துவ தோட்டமாகும். அதற்கு முன்னர் பூமியிலே மழை பெய்தது, பூமியிலே ஆறுகள் இருந்தது, பூமியிலே குளங்கள், குட்டைகள், நீர்த்தேக்கங்கள் எல்லாம் இருந்தது. இவைகள் எல்லாம் இயற்கையாகவே அமைந்திருந்தது. நாகரிக காலத்திலே ஆதாம் உருவாக்கப்பட்டார். ஆதாம் உருவாக்கப்பட்ட காலம் நாகரிக காலம். அங்கே பட்டணங்கள் உருவாக்கப்பட்டிருந்த ஒரு காலம். அப்படி பட்டணங்கள் உருவாக்கப்பட்டிருந்த அந்த காலத்திலே ஆதாம் உருவாக்கப்பட்டார். ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக அவன் குடியமர்த்தப்படும் பொழுது இங்கே பூமியிலே மழை பெய்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இந்த கர்த்தத்துவத்துக்குள்ளாக வரும் பொழுது அங்கே மழை பெய்யாதிருக்கக்கூடிய ஒரு நிலையே இங்கே சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தத்துவத்துக்குள்ளாக அந்த தோற்றத்துக்குள்ளாக அதற்கு முன்னர் வரையிலும் மழை பெய்யவில்லை. அங்கே ஆதாம் என்ற கர்த்தத்துவ கிரியைக்குள்ளாக மனிதன் உருவாகும் போது மழை பெய்யக்கூடிய ஒரு நிலை. அதற்கு முன்னர் வரையிலும் மழை இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த மழையானது ஆவியின் சரீரத்துக்கு கொடுக்கக்கூடிய பலத்துக்குரிய ஒரு காரியம். இங்கே ஆவிக்குரிய இந்த மழைக்குரிய இந்த கிரியையானது இங்கே அவர்களால் நிறுத்தப்படக்கூடிய ஒரு நிலை. ஏனென்றால் அந்த அதிகாரம் அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளுக்குள்ளாக கொடுக்கக்கூடிய அந்த கர்த்தத்துவத்துக்குரிய அந்த ஜீவனுக்குரிய மழையானது அங்கே நிறுத்தப்படக்கூடிய ஒரு அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சாட்சியிடக்கூடிய காலத்திலே புறஜாதிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவனுக்குரிய அந்த சரீரமான ஆவியின் சரீரம் நிறுத்தப்படக்கூடிய ஒரு நிலை. அதை குறித்தே இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவர்களின் சாட்சி சொல்லக்கூடிய காலத்திலே மழையை நிறுத்தக்கூடிய அதிகாரம், அங்கே கர்த்தத்துவத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கிரியை நிறுத்தப்படக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்றவர்களாகவே அவர்கள் இந்த பூச்சக்கரத்துக்கு அனுப்பப்பட போகிறார்கள். அவர்கள் இந்த பூச்சக்கரத்திலே இருக்கிற காலம் வரையிலும் அங்கே மழை பெய்யாதிருக்கக்கூடிய காலம், அவர்களுடைய கிரியைகள் பூச்சக்கரத்திலே சாட்சியிடக்கூடிய காலம், பிரஜாதிகளுக்குள்ளாக ஆவியின் சரீரம் நிறுத்தப்படக்கூடிய காலம். எனவே இது சாட்சியிடப்பட்டிருக்கிறது. முதலாக மழை பெய்யாதிருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துக்குள்ளாக ஏதேன் என்ற அந்த தோட்டத்துக்குள்ளாக மழை பெய்யும் பொழுது கர்த்தத்துவம் ஆரம்பமானது. இங்கே கர்த்தத்துவம் நிறைவு வரும் பொழுது அவர்கள் அந்த மழையை நிறுத்தக்கூடிய ஒரு நிலை, அந்த மழை நின்று போகக்கூடிய ஒரு காரணமானது ஆவியின் அர்த்தம் கொண்டதாக கர்த்தத்துவத்துக்குரிய கிரியை முற்றிலுமாக நிறுத்தப்படக்கூடிய ஒரு நிலை. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வஸ்திரமானது மலைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வஸ்திரமானது நீதிக்குரிய கிரியையாகும். அந்த நீதிக்குரிய கிரியை வராதபடிக்கு தடை செய்யப்படக்கூடிய ஒரு காலம். ஏனென்றால் நீதிமானாக்கக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளாக வழி நடத்தும். யார் நீதிமானாக வேண்டும்? யாருக்குள்ளாக ஆவியின் சரீரம் இருக்கிறதோ அவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கே பரிசுத்த வஸ்திரம் அங்கே தரிப்பிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. இப்படி பரிசுத்த வஸ்திரமான அந்த மலையானது நிறுத்தப்படக்கூடிய ஒரு காலம். அந்த 2 சாட்சிகளும் அது சாட்சியிடக்கூடிய காலம். அவர்கள் அந்த மலையை நிறுத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக, அந்த அதிகாரத்தை கர்த்தரிடத்திலே சமூகத்திலிருந்து பெற்று வந்தவர்களாக அங்கே கர்த்தத்துவ கிரியை நிறைவேறுகிறதை சாட்சி கொடுப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த மலையை நிறுத்தக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றொன்று அங்கே தண்ணீரை இரத்தமாக மாற்றக்கூடிய அதிகாரம். அவர்கள் தண்ணீரை இரத்தமாக மாற்றக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள். தண்ணீர் அங்கே முழுக்கினால் கொடுக்கப்படக்கூடிய ஞான ஸ்நானம். அந்த ஞான ஸ்நானமானது மாமிஷ அழுக்கை நீக்குதலுக்காக அல்ல, தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இங்கே ஞானஸ்நானம் என்பது மாமிஷ அழுக்கை நீக்குதலுக்கு அல்ல என்று சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு பாபிலோன் என்று சித்தரிக்கப்படக்கூடிய சபைகள், நிறைவேறிய பிரமாணங்களை கொண்டிருக்கக்கூடிய 7 சபைகளும் கொடுக்கக்கூடிய ஞானஸ்நானமானது மாமிஷ அழுக்கை நீக்கக்கூடியது, மாமிஷத்திற்குரிய பாவத்துக்குரிய கிரியைகளை அழிக்கக்கூடிய ஒரு ஞானஸ்நானமாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய காலங்களிலே, என்னுடைய கிரியைகளிலே என் மாமிஷ சரீரத்துக்குரிய பாவங்களை செய்தேன், வேசித்தனமாக நடந்தேன், நான் மதுபான பிரியனாக இருந்தேன், நான் கொள்ளையிடுகிறவனாக இருந்தேன், இப்படியான ஒரு கிரியைகளை கொண்டவனாக நான் இருந்தேன், நான் கொலை செய்கிறவனாக இருந்தேன், மற்றவரை துன்பப்படுத்துகிறவனாக இருந்தேன். இப்படியான பாவங்களான இந்த கிரியைகளில் இருந்து நான் விடுபடுவதற்காக இப்பொழுது ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டேன். இப்பொழுது நான் இந்த காரியங்களில் எல்லாவற்றிலிருந்து வேறுபடுத்தப்பட்டேன் என்ற ஒரு சிந்தை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ஞானஸ்நானமானது இந்த மாமிஷ அழுக்கை நீக்கிறதற்கல்ல, மாமிஷத்துக்குரிய பாவத்தை நீக்குகிறதற்கல்ல, தேவனை பற்றிய உடன்படிக்கை, வாக்குத்தத்தத்திலே சுதந்திரிக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அதைத்தான் இங்கே சாட்சியாக பார்க்கிறோம். ஆனால் இந்த ஞானஸ்நானமானது தன்னுடைய கிரியைகளிலே
தண்ணீருக்குள்ளாக கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானமாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறி அது இரத்தத்துக்குள்ளாக கொடுக்கப்படுகிற நிலையாக அது சாட்சியிடப்படும். தண்ணீர் அழுக்கை சுத்திகரிக்கும், ஆனால் இரத்தம் அழுக்கை சுத்திகரிக்கிறதில்லை. இரத்தம் மீண்டும் கரைக்குள்ளாகவே ஒரு சரீரத்துக்கு கொண்டு செல்லும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே தண்ணீர் இரத்தமாக மாறும் என்று. அது ஞானஸ்நானம் என்ற அந்த முறைமையிலிருந்து நிறுத்தப்படக்கூடிய ஒரு நிலை. ஞானஸ்நானம் என்ற அந்த அடையாளத்தை அவர்கள் அங்கே இரத்தம் என்று சாட்சியிடக்கூடிய நிலைக்குள்ளாக அது நிறைவேறி தீர்ந்த காரியமாக சாட்சியிடக்கூடிய அதிகாரத்தை அங்கே அவர்கள் பெற்றவர்களாக வந்து சாட்சி கொடுப்பார்கள். ஞானஸ்நானம் என்ற முறைமை தண்ணீர் முழுக்கினால் வரக்கூடிய ஒரு முறைமை. அந்த முறைமை மாமிச அழுக்கை அல்ல, ஆவிக்குரிய ஒரு சுத்திகரிப்பு. ஆவிக்குரிய சரீரமே பரலோக ராஜ்யத்தை சென்றடையும். ஆனால் ஆவிக்குரிய சிந்தை அல்லாதபடிக்கு மாமிச சிந்தைக்குள்ளாக மாமிசத்திலே இருக்கக்கூடிய கரை திரைகளை போக்கக்கூடிய ஒரு சிந்தை கொண்டவர்களாகவே ஞானஸ்நானம் ஒரு காரணியாக காணப்படுகிறபடியினால் அந்த சாட்சிகள் வந்து அந்த தண்ணீரை இரத்தமாக மாற்றக்கூடிய ஒரு நிலை. ஏனென்றால் இரத்தத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் கொடுக்க பணிக்கப்படாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. எனவே ஞானஸ்நானம் அங்கே நிறுத்தப்படக்கூடிய ஒரு நிலை. இவை இரண்டும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்கள் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் அதிகாரம் பெற்றவர்களாக சாட்சியிடப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ள அருமையான பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் ஞான அர்த்தம் கொண்டவைகள். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இந்த ஞானமானது அந்த மிருகத்தை குறித்து அறியக்கூடிய அறிவானது மாமிசத்திலே வரக்கூடிய ஞானம் அல்ல, அது ஆவிக்குள்ளாக எழக்கூடிய ஞானம். அது மனுஷனுடைய இலக்கம் என்று அந்த மிருகத்தினை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மனுஷ இலக்கம், அது மாமிச இலக்கம், அது மாமிச சிந்தைக்குரியவர்களோடு வைக்கக்கூடிய இலக்கம். ஆனால் அந்த சிந்தைக்குரிய நிலையிலிருந்து மாறி ஆவிக்குரிய சிந்தைக்கு வரும் பொழுதே அந்த மாமிசத்துக்குரிய இலக்கம் இன்னதென்று நம்மால் அடையாளம் காண முடியும். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக அன்றைக்கு கிரியை செய்யக்கூடிய அந்த நிலையிடக்கூடிய அந்த கிரியைக்குரிய பாத்திரம் அங்கே முழுக்க முழுக்க நியாயப்பிரமாணத்துக்குரிய வார்த்தை. அந்த நியாயப்பிரமாணத்துக்குரிய வார்த்தை மாமிச சரீரத்துக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திய வார்த்தை. நாம் மாமிசத்துக்குள்ளாக கிருபையை பெற்றவர்கள் அல்ல, நாம் ஆவிக்குள்ளாக கிருபையை பெற்றவர்கள். நாம் புறஜாதிகள், நாம் கிருபையினால் ஆவியின் சரீரம் பெற்றுக்கொள்ள கிருபை பெற்றவர்கள். அந்த கிருபையை கொண்டு நாம் வழிநடத்தப்பட்டு வருகிறோம். இங்கே அந்த இலக்கத்தை ஆவியின் சிந்தைக்குள்ளாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு இலக்கமாகவே ஆவியின் சிந்தை கொண்டவர்களுக்கு காணப்படும். அந்த ஆவியின் சிந்தை கொண்டவனே அந்த அடையாளத்தை அடையாளம் காண முடியும். அவனே அந்த ஆவியின் சிந்தைக்குள்ளாக ஞானத்தை பெற்றவனாக சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அந்த சாட்சிகள் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்க அதிகாரம் பெற்றவர்களாக நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் பூமியை சகலவித வாதைக்குட்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அப்படியான ஒரு காலம் கிறிஸ்தவ நாடுகளுக்குள்ளாக எழக்கூடிய போட்டியும் பொறாமையும் எழும்பக்கூடிய வேலை. அங்கே ஒரு யுத்தம் கிறிஸ்தவ நாடுகளுக்குள்ளாக ஒரு உட்பூசலை உருவாக்கி அங்கே அநேகர் மரிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அந்த நிலைக்குள்ளாக வரும் பொழுது முற்றிலுமாக கிருபை புறஜாதியர் விட்டு நீங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை. அங்கே ஆசீர்வாத மலையாய் காணப்படக்கூடிய அந்த ஆவியின் கிரியைக்குரிய மலை புறஜாதியை விட்டு முற்றிலுமாக நீங்கி செல்ல இருக்கக்கூடிய ஒரு நிலை. இவைகளை சாட்சியிடும் பொருட்டாக கர்த்தர் சாட்சியின் ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த சாட்சியின் ஊழியத்திலே நாமும் ஒரு அங்கமாகினைய நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய கிருபைக்குள்ளாக நம்மை வழிநடத்த தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.